10 வருடத்துக்கு பிறகு நடக்க போகும் அதிசயம். இப்போ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் 7 வருடம் வெயிட் பண்ணணும். 16/5/2026 வைகாசி கிருத்திகை சனி அமாவாசை. இந்த நாளில் நடக்கும் சத்ரு சம்ஹார திரிசதியில் கலந்து உங்களுடைய 3 பிரச்சனைகளை எழுதி கொடுத்து கட்டணமின்றி மந்த்ராக்னி சம்ஹார பரிகாரம் செய்யுங்கள். நேரம் மதியம் 1:30 மணிக்கு. இடம் வெற்றி கிருஷ்ணா மால், மேற்கு மாம்பலம். கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உடனே பதிவு செய்யுங்கள். 7305497423. ஆன்லைன் மூலம் சங்கல்பம் செய்ய www.pwojahomam.org. ஆன்லைன் மூலம் சங்கல்பம் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். நமசிவாய. முதல்ல இந்த நாளிலே செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதாவது நீங்க பார்க்கக்கூடிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். காலையில 10 மணிக்கு போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இப்போ இந்த நாளில் 12ஆம் தேதி மே மாதம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தி வீடியோவாக தான் இருக்கும், அதனால இதுக்கு இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்க. ஆனால் இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கடன், நோய்கள், அதே போல் எதிரி தொல்லைகள் ஏதாவது இருந்தால் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது தவிரவுமே நிறைய விஷயம் இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண ரீதியான பிரச்சனைகள், தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையின்மை, இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகும். இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய 2-3 நாட்களுமே வெவ்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு, வெவ்வேறு விதமான சேலஞ்சஸ்க்கு, வெவ்வேறு விதமான ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு எல்லாமே ஒவ்வொரு கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கிறது. அதனால இந்த நாள் மட்டும் கிடையாது, செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது, புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாளுமே கண்டிப்பான முறையிலே இணைந்திருங்கள். அதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். ஒன்று வந்து லெங்க்தியா இருக்கும், இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்க அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2வது விஷயம் என்னன்னா, வேற ஒரு கிளாரிஃபை பண்ணணும். ஒரு அன்பர் இந்த மாதிரி வந்து கமெண்ட் போட்டிருந்தார், லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து பணம் வந்து உடனே வந்துடாது, இது செய்யறதுனால நல்லது நடக்கலாமா இருக்கலாம், ஆனால் உடனே பணம் வந்துடாது அப்படின்னு. உடனே பணம் வரும் அப்படின்னு யாருமே இதை கிளைம் பண்ணல. அதாவது இதற்குண்டான விஷயம் நீங்கள் செய்ய செய்ய இந்த மாதிரி ஒரு நாள்ல நீங்க ஏதாவது இந்த வருஷத்துக்கு ரொம்ப மிகச்சில நாட்களே வரக்கூடிய இந்த மாதிரியான நாட்களிலே நீங்கள் நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்குண்டான ஒரு சோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோர்சஸ் வந்து வேகமா வரும். ஒரு வருஷத்துல நீங்க வந்து ஒரு 1 கோடி சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அது 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அது மாதிரிதான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடைபெறும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு செஞ்சு முடிச்சா நாளைக்கே காலையில நம்மளை யாரும் கதவை தட்டி கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிடப்படுறது கிடையாது. பட் அதுக்குண்டான சோர்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். அடுத்ததாக இந்த மாதிரியான நாள் வந்து இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாட்கள் இருக்கின்றன. அது டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அது கண்டிப்பான முறையில் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதற்குண்டான பலன் கண்டிப்பான முறையிலே நீங்கள் அதை அப்படியே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த 3 நாளுமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பலன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஒரு மாசத்துல 4 நாள் ஓவராலா நீங்க செஞ்சிருவீங்க. அப்ப 4 நாள் செய்யும் போது அதுக்குண்டான பலன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அடுத்ததாக இந்த வெளிநாட்டினர் எல்லாரும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தேவையானவர்கள் சொல்லுங்கன்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல யூஎஸ்ஏக்கு ஏன் போடல, ஜப்பானுக்கு போடல, இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப ரேண்டமா இருக்கிறது. இதெல்லாம் ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். காரணம், நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, பார்த்துட்டு உங்களோட போடலைன்னா வந்து எங்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய பேரோட போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தவங்க வந்து யூஎஸ்ஏ ஓடுது ஏன் போடலன்னு. யூஎஸ்ஏ அப்படின்னு நான் வந்து அது ஒரு யூஎஸ்ஏ ஓடுறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஏரியா அப்படின்றது தெரியும், என்ன சிட்டியில எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சால் மட்டுமே போட முடியும். எல்லாரும் வந்து ரேண்டமா மலேசியாவுக்கு போடுங்க, சிங்கப்பூருக்கு போடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லாமல் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பலன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும். பட் உங்களோட சிட்டி இதெல்லாம சொன்னீங்கன்னா எனக்கு வந்து அந்த கரெக்டான டைம் ஃப்ரேம்ல போட முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக வரும். அடுத்ததாக வந்து இன்னும் கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும். அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்ரீலங்கால இந்த செவ்வாய்க்கிழமை மதியம் 2:53 ஸ்டார்ட் ஆகுது. நைட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 12க்கு 1 நிமிஷம் முன்னால 11:59 வரைக்குமே இந்த ஒரு நேரம் இருக்கு. இதுக்குள்ள நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இந்த விஷயத்துல உங்களால எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12-13 விஷயங்கள் சொல்றேன். இந்த 13 விஷயங்கள்ல எதை செஞ்சாலுமே உங்களுக்கு உண்டான பலன் நிறைய இருக்கும். ஒரு விஷயமா செய்யாம 4-5 விஷயமா செய்ய முடிஞ்சதுன்னா அது நிறைய ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களால அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலே மிச்சம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை எல்லாமும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால அனைத்தையுமே நிதானமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயமாக நீங்க வந்து செஞ்சுட்டு வாங்க. முதலாவது மந்திரம் சொல்வது. மந்திரம் வந்து தெற்கு பகுதியிலே உட்கார்ந்து கிழக்கு பகுதியிலே பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது. தெற்குல உட்கார்ந்துக்க வேண்டியது, கிழக்கு பகுதியை பார்க்கணும். கொஞ்சம் கிராஸா இருக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கல. தெற்குல உட்காந்துட்டு கிழக்க பாக்குறதுங்கிறது கொஞ்சம் கிராஸா தான் இருக்கும்.
அந்த கிராஸா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கு நீங்க மேற்கு பகுதியில் வந்து நின்றுட்டு கிழக்கு பகுதியை பார்த்து ஒரு நமஸ்காரம் செய்ய வேண்டியது, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு. இந்த மந்திரம் எவ்வளவு தடவை சொல்லலாம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தது. எவ்வளவு தடவைக்கு அவ்வளவு அதிகமாக நீங்க சொல்ல முடியுமோ, கிரகணத்தை போல பலன் கொடுக்கக்கூடியது இந்த ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலரா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், திருமணம் நடக்கலைங்கிற பிரச்சனை, அல்லது விவாகரத்து சார்ந்த பிரச்சனைகள், வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள், எதிரி சார்ந்த பிரச்சனைகள், நோய் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்குமே இது வந்து நல்ல பலன் தரும். பணம் எங்கேயாவது கொடுத்துட்டு திரும்பி வரலைனாலுமே இந்த ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். அதனால எண்ணாதீங்க, கவுண்டிங் பண்ணாதீங்க, எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நமஸ்கரித்து விடலாம். இதுக்கு நான் சொன்ன இந்த பீரியடுக்குள்ள எந்த டைம்ல வேணாலும் செய்யலாம். ஓம் அம் அம் ஓம், ஓம் ஓம்னு பிரணவத்தை வந்து மந்திர கட்டு போட்டுக்கிறீங்க. ஓம் அம் அம் ஓம், இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை இந்த ஒரு நாள்ல நீங்கள் நான் சொன்ன மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. இரண்டாவது விஷயம், கணபதி அதர்வசீர்ஷம்னு ஒரு மந்திரம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கணபதி அதர்வசீர்ஷ மந்திரம் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், வேற ஒரு சேனல்ல. அந்த மந்திரத்தை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்க போட்டு கேட்டுட்டு வாங்க. எவ்வளவு தூரம் கேட்க முடியுமோ அது மாதிரியான ஒரு முறையாக கேளுங்கள். ரொம்ப ஆழ்ந்து ஃபுல் ஃபோக்கஸோட கேளுங்க, அதற்குமே வந்து அற்புதமான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளுடைய கணபதி, இந்த ஒரு டைம் இந்த ஃப்ரேம்ல வந்து நீங்க வந்து கணபதியை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை த்விஜ கணபதி என்று பெயர் அந்த கணபதிக்கு. இந்த 32 ஃபார்ம்ஸ் ஆஃப் கணேஷா இருக்காங்க இல்லையா, அதுல வந்து த்விஜ கணபதி என்று பெயர் இந்த கணபதிக்கு. அந்த ஓம் த்விஜ கணபதியே நமக, ஓம் த்விஜ கணபதியே நமக என்கிற மந்திரத்தினை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லலாம். இது ஆரம்பத்தில் எடுத்தோடனே சொல்லிட்டு நீங்க 2:53 ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிச்ச உடனே நீங்க இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிச்சுட்டு மற்ற விஷயங்கள் சொன்னதெல்லாம் மந்திரங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா தடைகள் இல்லாமல் கணபதி பார்த்துக் கொள்வார். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கணபதி மந்திரம் அந்த த்விஜ கணபதி மந்திரம் அப்படிங்கிறது. அடுத்ததாக சுகந்த தைலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் வந்து வீட்டுல சிவன் இருந்தாலோ அல்லது வந்து நீங்க சிவன் கோயிலுக்கு போனாலோ ஏதாவது அபிஷேகம் செய்யுங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா, பர்டிகுலர் நாள்ல அந்த மாதிரியான அபிஷேகம் செய்தால் அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகந்த தைலம், நீங்க அந்த சுகந்த தைலம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகந்த தைலம் கந்த தைலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சுகந்த தைலம் அப்படின்றது நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்ல கேட்டீங்கன்னா அந்த சுகந்த தைலம் கிடைக்கும். அந்த சுகந்த தைலத்தை வாங்கி நீங்கள் இந்த ஒரு நாள்ல அபிஷேகம் செய்வது, இந்த ஒரு பீரியடுக்குள்ள அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஒரு நாள்ல நீங்க யாருக்காவது சாம்பார் சாதமோ அல்லது எலுமிச்சை சாதமோ கொடுத்துட்டு வந்தீங்கன்னாலுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 9 பேருக்கு கொடுங்க. காலில் செருப்பு இல்லாம கொடுங்க. எய்தர் லெமன் ரைஸ் இல்லைன்னா சாம்பார் ரைஸ். இதுல நீங்க பருப்பு வடையோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். கூல் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா மாதுளை ஜூஸ். கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது வந்து அவங்களுக்கும் உடம்புக்கு இல்லாமல் போகுன்றாலும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிச்சை புகுவோருக்கு எப்பவுமே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க முடியாது இல்லையா. அதனால கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு பேக்கெட் ஏதாவது வாங்கி கொடுக்க முடிஞ்சதுனால, ஒரு பாட்டிலோ பேக்கெட்டோ வாங்கி கொடுக்க முடிஞ்சது, இல்லை 9 பேருக்குமே வாங்கி கொடுக்க முடிஞ்சதுனாலுமே இந்த பலன் வந்து நல்லா கிடைக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இஎம்ஐல லோன் வாங்கியிருக்கிறது, பர்சனல் லோனு, கார் லோனு, இஎம்ஐ, கிரெடிட் கார்ட்ஸ், இதெல்லாமே இந்த ஒரு நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் மூலமாகவும் அடுத்து வரக்கூடிய அந்த 3 வெவ்வேறு தினங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய இதே விஷயங்கள்னாலுமே உங்களுக்கு அந்த கடன்கள் வெகு சீக்கிரமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அதே போல உங்களுக்கு செல்வம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் நிலையாக வந்து கொண்டிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கிழக்கு பக்கம் நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் மந்திரம் சொல்லி, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் சில பேர் வேண்டாத ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த வேண்டாத ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தோம்னா வேண்டாத ஒரு லவ் விஷயம், அது வந்து அவங்களுக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு தெரிந்திருக்கக்கூடிய விஷயத்தினாலேயே இந்த லவ் மேட்டர்ல நிறைய பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக ஃபாரின்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஏகப்பட்ட பேருக்கு வந்து அது ஒரு சால்வ் பண்றதுக்காக நம்ம கிட்ட வரதுண்டு. எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறவர்களா இன்னைக்கு தூமாவதியை வழிபட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும். இந்த ஒரு நாள்ல தூமாவதி பிரயோகம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறவங்களுக்கு தூமாவதி பிரயோகம் செஞ்சாலுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரக்கூடியதா இருக்கும். அந்த தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், வேண்டாத ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கட்டாயி நல்ல ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து ஆண் பெண் தான் அப்படின்றதுல ஆணும் அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, குடிக்கிறாங்க, இல்ல வேற ஏதாவது விஷயத்துல ஈடுபடுறாங்க. இப்படி எல்லாமே நிறைய பெற்றோர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்குமே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய இந்த பிரயோக முறையினால் கண்டிப்பான முறையிலே அதுக்கு உண்டான ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த மாதிரியான வேண்டாத ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அது வந்து கட் பண்ணலாம் இந்த ஒரு நாள்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க செஞ்சதோட பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும் அப்படின்னா புதன்கிழமை காலையிலே 6 இருந்து 7 மணிக்குள் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் ஆதித்யாய நமக மந்திரம் வந்து குறைஞ்சபட்சம் நீங்க 11 முறையாவது சொல்லணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது.
அதனால இது நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இப்ப நான் ஒரு 13 விஷயம் சொல்றேன்னு சொன்னேன், அந்த 13 விஷயத்தையுமே நீங்க வந்து செஞ்சு முடிச்சிட்டீங்க, அதுல 12மே செஞ்சுட்டீங்கன்னா கூட இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை காலையில வரைக்கும் இருக்கு. அதாவது புதன்கிழமை காலையில வரைக்கும் மிட் நைட்ல கிடையாது, மிட் நைட்ல தான் சூரியன் தெரியாது. காலையில வந்து இந்த 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு பிறகு 1 ஹவருக்குள்ள நீங்க வந்து சூரியனை பார்த்து இந்த ஒரு 11 முறையாக ஓம் ஆதித்யாய நமக அல்லது ஓம் சூர்யாய நமக கண்ணால் கண் திறந்து பார்த்தவாறு நீங்கள் சொல்லுவது, முடிந்தால் ஒரு விளக்கேற்றி வைப்பது, அப்படி விளக்கேற்றும் போது உங்களால் முடிந்தால் இழுப்பெண்ணெய் தீபமாக ஏற்றுவது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸா. இந்த விஷயத்துக்கெல்லாம் நமக்கு வந்து சீக்கிரமா, அதாவது கிரியா ஊக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த மாதிரி கிரியா ஊக்கியாக செயல்படக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக நம்ம இந்த செவ்வாய் பரிகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நிறைய பேருக்கு நம்மளோட இந்த சத்சங்கம் நடந்த போது கூட பலருக்குமே வந்து அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பலருமே அதுக்கு பாசிட்டிவா சொல்லிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். செஞ்சு முடிச்சேன், அதுக்கு மாதிரி இந்த பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பலருக்குமே அது உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த 40 நாள் செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 7000 மந்திரம் தான். அதை வந்து இன்னைக்கு உட்காந்தீங்கன்னா, இந்த ஒரு டைம்குள்ள உட்காந்தீங்கன்னா, எந்த ஒரு 2 ஹவர்ஸ் மேக்சிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து முடிச்சிடலாம். அப்படி நீங்க இந்த செஞ்சீங்கன்னா அந்த 40 நாள் செய்யக்கூடிய பலனை ஒரே நாளில் அடையலாம். அதே போல் இந்த டைம்ல நீங்க இந்த செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 40 நாள்ல செய்யக்கூடிய பலன் மட்டும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த கிரகண கால பலன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதற்குண்டான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா குளோரிஃபை பண்ணி ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு நாள் அமைகிறது. அதனால செவ்வாய்க்கு ரீதியான பரிகாரம் அப்படிங்கிறது இந்த ஒரு நாள்ல செய்யறது பெஸ்டா இருக்கும். செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால மட்டும் கிடையாது, வேறு சில சூட்சுமங்களுமே இந்த ஒரு நாள்ல அடங்கி இருக்கிறது. இந்த ஒரு நாள்ல நீங்கள் வந்து ஓம் மம் MUM ஓம் மம் ஓம் மம் ஓம் மம் இல்ல மம் 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 இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா கூட சரி, எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ இந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு 108 தடவையோ அல்லது வந்து ஒரு 10 நிமிஷமோ, அதான் என்னாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம், மனதிற்குள்ள சொல்லலாம், எப்படி சொன்னாலுமே பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக இந்த ஒரு நாள்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா வழிபாடு வந்து இந்த ஒரு நாள்ல நீங்க முருகர் வழிபாடு பண்ணலாம். வீரபத்ரர், அகோர வீரபத்ரர் இருக்கார் இல்லையா, அந்த வீரபத்ர வழிபாடு செய்யலாம். வீரபத்ராசனம்னு ஒரு ஆசனம் இருக்கு, அந்த ஆசனம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஆசனம் செய்யலாம். முஷ்டி முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்கு, முஷ்டி முத்ரான்னு சொல்லுவாங்க. அந்த முஷ்டி முத்ரா எவ்வளவு தடவை உங்களால இப்படி வச்சுட்டு முஷ்டி முத்ராயை செய்ய முடியுமோ, உடம்புல வந்து சோர்ந்து போறாங்கல்ல எல்லாரும், சோர்ந்து திடீர்னு எனக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அப்படி எனர்ஜி லாஸ் ஆகுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் யாருக்காவது ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம் சரியாகிறது அப்படின்னு, ஹார்ட் ரிலேட்டட் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் சரியாகுதுன்னு, உடம்புல ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு எல்லாம் அந்த வீக்னஸ் அப்படின்றது, அதாவது ஒல்லியா இருக்கும் வீக்கா இருக்கும், ஒல்லியா இருக்கிறது வந்து வீக்னஸ் கிடையாது, பட் வீக்காவும் இருக்கேன் ஒல்லியாவும் இருக்கேன் அப்படி சொல்றவங்களுக்கு எல்லாம் சரி, முஷ்டி முத்ரை எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ எவ்வளவு தடவை செய்ய முடியுமோ செய்யலாம். இல்ல முஷ்டி முத்திரையை வச்சுக்கிட்டே நீங்க இந்த ஓம் மம்மோ இல்ல மம் மந்திரமோ அல்லது வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த ஓம் ஓம் அப்படின்னு சொல்லி இந்த பிரணாமம் கேட்டு போட்டுக்கோங்க, அது மாதிரியான ஒரு மந்திரம் சொல்றதோ, அல்லது கணபதியை நினைத்து நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஓம் விஜயகணபதியே நமக மந்திரம் சொல்லுவதோ, இது எல்லாமே நீங்க இப்படி வச்சுக்கிட்டே கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபோக்கஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க நல்லா அழுத்தி இப்படி கையை வச்சுட்டு பாருங்க, உங்களுக்கு உடம்புல தானா ஒரு சக்தி முஷ்டி முத்திரைன்னு சொல்லுவோம், அந்த முஷ்டி முத்திரையை செய்யலாம். வீரபத்ராசனம் செய்ய தெரிந்தவர்கள் வீரபத்ராசனம் செய்யலாம். அகோர வீரபத்ரரை இந்த ஒரு நாளிலே வழங்குபவர்கள் அது அதிகப்படியான பலன் கிடைக்கும். நரசிம்மரை வழங்குபவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். முருக வழிபாடு இந்த ஒரு நாளிலே செய்யும் பொழுது சூப்பரான பலன் கிடைக்கும். முருகருக்கு உண்டான வேலை யாராவது ஆல்ரெடி வச்சிருந்தீங்க, எனர்ஜைஸ்டு வேல், நம்ம வந்து எனர்ஜைஸ்டு வேல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து சஷ்டி பண்ணோம் இல்லையா, உங்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு சத்ருசம்ஹார திருசதி பண்ணோம். அந்த சத்ருசம்ஹார திருசதியில எல்லாருக்கும் முன்னிலையிலுமே அதை வந்து ஆகர்ஷணம் செய்து எல்லாருக்கும் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்பவுமே வந்து பார்த்தோம்னா சங்கல்பதாரர்களுக்கு எல்லாம் இப்போ வரக்கூடிய 16ஆம் தேதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 10 வருடம் கழித்து வரக்கூடிய ஒரு கார்த்திகை அமாவாசை சனி ஜெயந்தியுமே கூட அந்த ஒரு நாள். அது தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நாளிலே கிருத்திகா நட்சத்திரமும் இருக்கிறதுனால, சனிக்கிழமை அமாவாசை இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப அதிக பலன். நேர்ல வரவங்களுக்கு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்போம், அந்த ஸ்லிப்ல உங்களுடைய 3 குறைகளை எழுதி கொடுத்தீர்கள் என்றால் அதை மந்த்ராக்னி இல்லையமா வந்து சம்ஹாரம் செய்து உங்களுடைய கஷ்டங்கள் விலகுவதற்கு உண்டான பிரார்த்தனைகளும் நடக்கும். இது எல்லாமே நேர்ல வரவங்களுக்கு சொல்லியிருந்தோம். சங்கல்பம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அதுலயே ஒரு நோட்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த நோட்ஸ்ல அவங்க எழுதிட்டு அவங்களோட 3 குறைகளை எழுதிட்டு அவங்க சங்கல்பம் செய்து கொண்டால் கூட அவர்களுக்குமே வந்து அதுக்குண்டான பலன் கிடைக்கும். சங்கல்பதாரர்களுக்கு மட்டும் இந்த தடவை வேல் கொடுக்கறதா இருக்கும். போன தடவை வரக்கூடிய எல்லாருக்குமே வேல் கொடுத்தோம். இந்த தடவை வேல் அபிஷேக விபூதியும் இந்த மந்த்ராக்னி சம்ஹாரம் மட்டும் நேரில் வரக்கூடியவர்களுக்கு 1:30 மணிக்கு வந்துடுறவங்களுக்கு மட்டும் அது மாதிரி கொடுக்கறதா ஐடியா இருக்கு. டீடைல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்திருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அதுலயுமே இருக்கும்.
இந்த ஒரு நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. இந்த ஒரு டே நமக்கு திரும்பி வரணும் அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு 7 வருஷம் காத்திருக்கணும். அது என்ன அப்படிங்கறது அமாவாசை பதிவுக்கு நான் சொல்றேன். பட் இந்த டே நீங்க இப்போதைக்கு வராது. இன்னும் 7 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த முருகருடைய ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு இல்லையா, வழிபடுங்க அப்படின்ட்டு. கடைசியா வந்து 2 விஷயம், 3 விஷயம் இருக்கு. என்னன்னா, இது ஏதாவது ஒரு பணம் வேணும்னா நம்ம வந்து சிகப்பு துணியில முடிஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த டைம் ஃபுல்லாவே நீங்க சிகப்பு துணியில முடிஞ்சு வச்சீங்கனால பலன் தரும். நம்ம வந்து மைத்திர முகூர்த்த நேரத்தை மிஞ்சக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு தடவையுமே வந்து வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்கக்கூடிய நாளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பலன் தரக்கூடிய நேரமாக இந்த ஒரு நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அந்த 9 மணி நேரங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது செய்யலாம். அது தவிர வந்து நீங்க கடனே எதுவும் கொடுக்க வேண்டாம், இல்ல கடனே உங்களுக்கு வரதான் வேண்டி இருக்கு, அப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நிறைய பேர் கடன் கொடுத்துருக்கீங்க, வர வேண்டிய என்ன பண்றது, இல்லை எனக்கு வேற ஏதாவது மனசுல வந்து ஒரு ஆசைகள் இருக்கிறது, அந்த ஆசை நிறைவேறுவதற்கெல்லாம் நம்ம அம்மா பாட்டி எல்லாம் முடிஞ்சு வைப்பாங்க இல்லையா, அப்ப வந்து அந்த மாதிரி வந்து ஒரு 11 காயினோ அல்லது காயின் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 11 காயின்கள் 1 ரூபா காயினா இருந்தாலும் போதும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பணம் அந்த மாதிரியான பணத்தை வந்து எடுத்து 1 ரூபா காயினா இருந்தா அது இன்னும் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பணத்தை எடுத்து உங்களுக்கு வந்து சிகப்பு துணியில முடிஞ்சு இதுல வச்சிடலாம். உங்க எந்த நாட்டுல நீங்க இருக்கீங்களோ அந்த நாட்டோடைய காயின்ஸோ அல்லது பென்னிஸ் அது மாதிரி இல்லைன்னா ஒரு டாலர்ஸோ எடுத்து நீங்க அதுல வச்சு முடிஞ்சு பிரார்த்தனை செய்து சுவாமி கிட்ட வச்சிடலாம். முருகர்கிட்டயோ, நரசிம்மர்கிட்டயோ, வீரபத்திரர்கிட்டயோ, வாராயி கிட்டயோ, பகலாமுகி கிட்டயோ, யார்கிட்ட வேணாலும் வைக்கலாம். யாருடைய படம் உங்ககிட்ட இருந்தாலும் அது மாதிரியான விஷயமா வைக்கலாம். அட்டகாசமா பலன் தரக்கூடியதா இருக்கும் இந்த ஒரு நாள்ல இதை செய்யறது அப்படின்றது. இதை கண்டிப்பான முறையில செய்யுங்க. அடுத்ததான் இந்த ஒரு நாளிலே காப்பர் சொம்பு தானம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு தானம் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களில் கூட கொடுத்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிப்பாங்க. ஹோமம் ரெகுலரா செய்யறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. காப்பர் சொம்பு அது வந்து அவங்க ஹோமம் செய்ய அவங்க பூஜை செய்ய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே கூட வந்து பார்த்தோம்னா நம்ம ஹோமம் ரெகுலரா செய்யறோம், பூஜை செய்யறோன்றதுக்காக நம்ம கிட்ட வந்து முக்கியமான சில இதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க, சிலையெல்லாம். இந்த சிலை ஏதாவது நல்ல சிலை, அதாவது நாம வந்து யூஸ் பண்றது எல்லாமே வந்து ஐம்பொன், பித்தளை, சில்வர் இப்படிதான் வச்சுக்கோங்க. அது மாதிரி சிலைகள் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குபேரர் சிலை ரெகுலரா ஒருத்தர் பூஜை பண்றாங்கன்னா அதை நீங்க தானம் பண்றீங்க. ஒரு மகாலட்சுமி சிலை அதை நீங்க வந்து ரெகுலரா யாராவது பூஜை பண்றாங்கன்னா அதை நீங்கள் அவர்களுக்கு பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில போய் சேரும். இப்ப நான் வச்சு ஒரு 3 மகாலட்சுமியை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா, நம்மளுடைய ஹோமத்திலையும் பூஜையிலையுமே. அந்த 3மே பார்த்தோம்னா எனக்கு வந்து மலேசியாவிலேருந்து ஒருத்தங்க வந்து அனுப்பியது தான். அது மாதிரி அது கண்டிப்பான முறையில அவர்கள் குடும்பத்தை வந்து சுபிஷமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும்னு வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பான ஒரு உண்மை. அது மாதிரி நீங்க வந்து சொம்பா வாங்கி கொடுத்தாலும் போதும், இல்ல வேற யாருக்காவது நீங்க வந்து காப்பர் வளையம் ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் போதும். காப்பர் இன்னைக்கு தானம் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அடுத்ததாக பழனிக்கு பக்கத்தில் இருக்கீங்க நீங்க, கோயம்புத்தூர் ஏரியா, உடுமலைப்பேட்டை, திருப்பூர், பல்லடம் பிளஸ் பொள்ளாச்சி இந்த ஏரியாஸ்குள்ளெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பழனிக்கு இன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னாலுமே பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். பட் பழனியோடைய க்ரௌட் இப்போ எப்படி இருக்குன்றது தெரியல. உங்களால முடிஞ்சதுன்னா இதை பாருங்க. இல்லைன்னா அதர் 3 days வருது இல்லையா, அந்த 3 daysல ஏதாவது ஒரு நாள்ல நீங்க பழனிக்கு பிளான் பண்ணிக்கிட்டாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் கொடுக்கும். கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு கிருத்திகா இது இருக்கு இல்லையா, அமாவாசை இருக்கு இல்லையா, அந்த அமாவாசையில கரெக்டா 1:30 மணிக்கு வந்து எல்லோரும் கண்டிப்பான முறையில கலந்து கொள்வது, முருகருடைய பரிபூர்ண ஆசியை பெறுவது, உங்களுடைய கஷ்டங்கள், நோய்கள், எதிரிகள், கடன்கள் அனைத்தையுமே நீக்குவதற்குண்டான ஒரு பரிகாரத்தை வந்து கட்டணமின்றி செய்வது அப்படிங்கிறது தான் நீங்க கண்டிப்பான முறையில செய்ய வேண்டியது. அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு நாள் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆகும். நம சிவாய்.